கிருதயுகத்திற்கு தவம் என்ற ஆன்மீக சாதனை கூறப்பட்டிருக்கிறது. திரேதாயுகத்திற்கு யாக யஜ்ஞாதிகள் என்ற ஆன்மீக சாதனை கூறப்பட்டிருக்கிறது. துவாபர யுகத்தில் வழிபாடு, பூஜை முதலான ஆன்மீக சாதனைகள் கூறப்பட்டிருக்கிறது. கலியுகத்திற்கு நாம சங்கீர்த்தனமே பிரதானமான ஆன்மீக சாதனையாக கூறப்பட்டிருக்கு. இந்த மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே என்ற அந்த நாமத்தை மீண்டும் மீண்டும் சொல்வதனால், அதனோடு இணைந்து இந்த பாடல்களை பாடுவதனால் இது வெறும் செய்யுளாக, வெறும் ஒரு பாடலாக இல்லாமல் அனைவரும் இணைந்து சொல்லக்கூடிய ஒரு நாம சங்கீர்த்தனமாக அமைகிறது. கற்றும் தெளியார் காடே கதியாய் கண்மூடி நெடுங்கணவானதவம் பெற்றும் தெரியார் நிலை எண்ணில் அவம் பெருகும் பிழையேன் பேசத் தகுமோ பற்றும் வைரப் படைவாள் வைரப் பகைவர்க்கு யமனாக எடுத்தவளே வற்றாத அருட்சுனையே வருவாய் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே என்பதுதான் முதல் பாடல். தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். லலிதா நவரத்ன மாலை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். இந்த பகுதியில் நாம் முதல் பாடலை சிந்திக்க இருக்கிறோம். இதற்கு முந்தைய பகுதியில் நவரத்ன மாலை என்ற அந்த அமைப்பை பற்றி சிந்தித்தோம். இந்த லலிதா நவரத்ன மாலையில் இன்னொரு முக்கியத்துவத்தையும் நாம் பார்க்கலாம். இது வெறும் செய்யுளாக, ஏதோ பாடல்களாக இருக்கிறது, இது ஒரு தூய தமிழில் இருக்கும், அல்லது இது செய்யுள் வடிவில் இருக்கும், இதற்கு உரை இருந்தால்தான் படிக்க முடியும் என்று எந்த விதமான ஒரு ஐயப்பாடும் இந்த நவரத்ன மாலை பாடல்களை பொறுத்த அளவில் தேவையே இல்லை. எல்லோரும் மிக எளிமையாக படிக்கக்கூடியபடிக்கு பாடக்கூடிய பாடல்களாக அமைந்திருக்கிறது. அதிலும் இன்னும் ஒரு படி மேலே இந்த பாடல்களை வெறும் செய்யுள்களாக இல்லாமல் அனைவரும் கூடி அம்பிகையினுடைய சந்நிதியில் பாடக்கூடிய ஒரு வகையில் நாம சங்கீர்த்தனமாக இந்த பாடல்கள் அமைந்திருக்கின்றன. இந்த பாடல்களில் ஒவ்வொரு பாடலுக்கு நடுவிலும் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே, மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே என்ற அந்த ஒரு நாம சங்கீர்த்தன முறையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சொற்றொடர் அமைந்திருக்கும். இது கூட நமக்கு ஒரு முக்கியத்துவத்தை காண்பிக்கிறது. நம்முடைய மரபில் கிருதயுகத்திற்கு தவம் என்ற ஆன்மீக சாதனை கூறப்பட்டிருக்கிறது. திரேதாயுகத்திற்கு யாக யஜ்ஞாதிகள் என்ற ஆன்மீக சாதனை கூறப்பட்டிருக்கிறது. துவாபர யுகத்தில் வழிபாடு, பூஜை முதலான ஆன்மீக சாதனைகள் கூறப்பட்டிருக்கிறது. கலியுகத்திற்கு நாம சங்கீர்த்தனமே பிரதானமான ஆன்மீக சாதனையாக கூறப்பட்டிருக்கு. மற்றைய ஆன்மீக சாதனைகள், வழிபாடு, பூஜை, யாகம், யஜ்ஞம், தவம் முதலானவையெல்லாம் கலியுகத்தில் செய்யலாம். அதை செய்ய முடியவில்லை என்றாலும் எந்த விதமான பயமும் தேவையில்லை. நாம சங்கீர்த்தனமே அதற்கான பலன்களை எல்லாம் தரும் என்று நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லப்படுது. அதனால்தான் பெரிய மகான்கள் அவர்கள் ஞானத்தினுடைய உச்சியில் இருந்தாலும் கூட நாம சங்கீர்த்தனத்தினுடைய பெருமையை நமக்கு காட்டும் விதமாக நிறைய ஸ்தோத்திரங்களும் நாம சங்கீர்த்தன பாடல்களும் பாடியிருக்கிறார். நம்முடைய நால்வரை எடுத்துக்கொண்டால் அவர்கள் ஒவ்வொரு கோயிலுக்கும் சென்று சிவபெருமானை பாடினார். ஆழ்வார்களை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு திவ்ய தேசத்திலும் மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள். இந்த பாடல்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் நாம சங்கீர்த்தன ரூபமாக பக்தர்கள் இறைவனை பாடி பரவி அதன் மூலமே இறைவனை அடையலாம் என்றுதான் காண்பிக்கின்றன. ஞானத்தினுடைய உச்சத்தில் விளங்கிய ஆதிசங்கர பகவத்பாதால் போன்ற மகான்களும் கூட ஸ்தோத்திரங்களை செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் ஏதோ ஒரு வகையில் நாம சங்கீர்த்தனத்தை ஒவ்வொருவரும் நமக்கு காண்பித்து கொண்டே வருகிறார். கலியுகத்தில் பிரசித்தி பெற்றிருக்கக்கூடிய இந்த நாம சங்கீர்த்தனத்துடைய முக்கியத்துவத்தை லலிதா நவரத்ன மாலையும் நமக்கு காண்பிக்கிறது. இந்த மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே என்ற அந்த நாமத்தை மீண்டும் மீண்டும் சொல்வதனால், அதனோடு இணைந்து இந்த பாடல்களை பாடுவதனால் இது வெறும் செய்யுளாக, வெறும் ஒரு பாடலாக இல்லாமல் அனைவரும் இணைந்து சொல்லக்கூடிய ஒரு நாம சங்கீர்த்தனமாக அமைகிறது. சைதன்ய மகாபிரபு என்று ஒரு மகான் இருந்தார்.
அவர் ஹரே ராம ஹரே கிருஷ்ண என்ற மந்திரத்தை, இது மகா மந்திரம், உபனிஷதங்கள் சொல்லப்பட்ட அந்த மகா மந்திரத்தை பக்தர்கள் எல்லாரும் நாம சங்கீர்த்தன ரூபமாக செய்யும்படி அவர் அமைத்து கொடுத்தார். அதுபோலத்தான் இந்த மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே என்பது ஒரு மகா மந்திரமாக இருக்கிறது. அந்த மந்திரத்தை எல்லோரும் மந்திரத்தை மந்திரம் என்று சொன்னால் அதை சொல்வதற்கு எல்லோருக்கும் ஒரு தயக்கம் வரும். இது மந்திரமா, இதை நாம் சொல்லலாமா, இதற்கு எதுவும் உபதேசம் வாங்க வேண்டுமா என்றெல்லாம். ஆனால் அதையே நாம சங்கீர்த்தன ரூபமாக கொடுத்தால் அனைவரும் மகிழ்ச்சியோடு அதை பாடுவார்கள். அந்த வகையில்தான் இந்த மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே என்பது ஒரு மந்திரமாக அமைந்திருந்தாலும் அதை நாம சங்கீர்த்தன ரூபமாக இந்த நவரத்ன மாலையில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது முதல் பாடல், நவரத்ன மாலையினுடைய முதல் பாடலை நாம் சிந்திக்க இருக்கிறோம். கற்றும் தெளியார் காடே கதியாய் கண்மூடி நெடுங்கனவானதவம் பெற்றும் தெரியார் நிலை எண்ணில் அவம் பெருகும் பிழையேன் பேசத் தகுமோ பற்றும் வைரப் படைவாள் வைரப் பகைவர்க்கு யமனாக எடுத்தவளே வற்றாத அருட்சுனையே வருவாய் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே என்பதுதான் முதல் பாடல். இந்த பாடலினுடைய விஷயங்களை நாம் இப்பொழுது சிந்திக்கலாம். கற்றும் தெளியார் காடே கதியாய் கண்மூடி நெடுங்கனவான தவம் என்று இந்த பாடல் தொடங்குகிறது. கற்றும் தெளியார் காடே கதியாய், நம்முடைய ஆன்மீக மரபில் ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கொண்டு குரு மூலமாக ஒரு சிஷ்யபாவத்தில் குரு சிஷ்யபாவத்தில் இருந்து அல்லது குருகுல வாசத்தில் இருந்து அந்த ஆன்மீகத்தை கற்றுக்கொள்வது என்பது நம்முடைய மரபு. அந்த கற்றலில் இருந்துதான் எல்லாம் தொடங்குகிறது. இதை ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம், சமாதி என்று சாஸ்திரங்கள் கூறும். தமிழில் கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல் என்று சொல்வது வழக்கம். குருவிடமிருந்து நாம் ஒரு விஷயத்தை கேட்கிறோம், கேட்டல். அப்படி கேட்ட அந்த விஷயத்தை சிந்திக்கிறோம், சிந்தித்தல். பின்பு அது நம்மை சமாதியை நோக்கி, நிட்டை கூடலை நோக்கி எடுத்து செல்கிறது. இந்த கேட்டலும் சிந்தித்தலும் கற்றலில் இருந்துதான் தொடங்குகிறது. நாம் ஒரு விஷயத்தை குருவிடமிருந்து கற்றுக்கொள்கிறோம். எப்படி கற்றுக்கொள்கிறோம்? அவரிடமிருந்து அந்த விஷயத்தை கேட்டு பின்பு அதை நாம் சிந்தித்து கற்றுக்கொள்கிறோம். எனவே இந்த கற்றலிலிருந்து தொடங்கக்கூடிய இந்த ஆன்மீகத்தில் கற்றும் தெளியார். அப்படி கற்றும் கூட நிறைய பேர் அதில் தெளிவில்லாமல் இருக்கிறார்களே. நிறைய கற்றிருக்கிறார்கள், அவ்வளவு கற்றும் கூட ஏன் தெளிவில்லை? எனவே முதல் வார்த்தையே கற்றும் தெளியார். கற்றிருக்கிறார்கள் ஆனால் தெளிவில்லை. அதற்கு பின்பு கற்றும் தெளியார் காடே கதியாய், அந்த கற்றலில் தெளிவு வரவில்லை. அதற்கு அடுத்த நிலையாக தவத்தை நோக்கி செல்கிறார். காடே கதியாய், காட்டில் தவம் செய்தல் என்று ஒரு மரபு உண்டு. இன்றைய நாளில் காடு இருக்கிறதோ இல்லையோ, தவம் செய்யக்கூடிய அந்த இடத்திற்கு காடு போன்ற ஒரு அமைதி தேவை. அது ஒரு ஆசிரமமாக இருக்கலாம், அல்லது ஒரு நாம் எந்த இடத்தில் தவம் செய்கிறோமோ எந்த இடத்தில் இடைவிடாத ஆன்மீக சிந்தனை இருக்கிறதோ அது கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டும். அது காட்டில் இருக்கக்கூடியது போன்ற ஒரு அமைதியான இடத்தில் அந்த தவத்தை மேற்கொள்கிறார்கள். காடே கதியாய் கண்மூடி நெடுங்கனவான தவம் பெற்றும் தெரியார் என்று இந்த பாடல் தொடங்குகிறது. கற்றும் தெளியார், கற்றதனால் இன்னும் தெளிவடையவில்லை. அடுத்து காடே கதியாய் தவத்தை நோக்கி சென்றிருக்கிறார்கள். அந்த தவத்திலும் என்ன தெளிவு அடைந்தார்கள், அதன் மூலம் அவர்கள் தெளிவு அடைந்தார்களா இல்லையா என்பதை இந்த பாடல் நமக்கு இனி வரக்கூடிய இந்த பாடலினுடைய அடுத்த பகுதி நமக்கு சொல்ல இருக்கிறது. அதை நாம் தொடர்ந்து சிந்திக்கலாம். நன்றி.